திறந்த மனதோடும் கூட மிகுந்த சந்தோஷத்தோடு கூட எதிர்பார்ப்போட காத்திருங்க. கர்த்தர் நிச்சயமா பேசுவார். இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற நீங்க தேவைகளோட வந்திருப்பீங்க, கவலையோட வந்திருப்பீங்க, இது நடக்குமா என்கிற கேள்வியோட வந்திருப்பீங்க. ஆனா இன்றைக்கு கர்த்தர் அதை நடத்தி கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆராதனையிலே அசைபாடின கர்த்தர் அதை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நேற்று நான் சொன்னேன், இன்னைக்கு பிரசங்க இதில் இருந்து தான் பேசுவேன். எத்தனை பேருக்கு அந்த வசனம் ஞாபகமா இருக்குது? ஏசாயா தான் 30ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இன்றைக்கு பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் நிமித்தமாக கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு நேராக வருகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், இன்றோடு உன் கண்ணீர் முடிந்தது, இனிமேல் நீ அழுது கொண்டிராய். கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அப்படியா இருந்தா அழுகை நின்ற உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் படி துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போனது. எனவே துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போனது. இன்னைக்கு தேதி எத்தனை? 17ஆம் தேதி. 17ஆம் தேதி, ஏப்ரல் 17ஆம் தேதியோட துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போனது. துக்கம் முடிஞ்ச என்னதுன்னா காரியம் நிறைவேறினது, சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையில் வந்தது. என்ன எதிர்பார்ப்புகளோடு கூட இருக்கிறீர்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தொடர்ந்து வசனத்தை தியானிப்போம், அதன்படி ஜீவித்தால் கர்த்தர் செய்வார். கர்த்தர் இதை யாருக்கு சொன்னார் என்கிறது நமக்கு முதலாக தேவை இல்லையா? ஏன்னா இது வாக்குத்தத்த அட்டையில மட்டும்தான் இருக்கும். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ அநேக ஜனங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பூமியிலே உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன், உன்னை உயர்த்த. இதெல்லாம் இதுல வாக்குத்தத்த அட்டையில மட்டும்தான் இருக்கும். ஆனா வேதத்துல வாக்குத்தத்தோடு கூட சேர்ந்த கட்டளையும் இருக்கும். நீ நிறைவேற்றினால் நான் இதை நிறைவேற்றுவேன். இதுதான் வேதம். எனவே நாங்கள் யாருக்கும் பொய் சொல்லி யாரையும் ஏமாற்ற இந்த இடத்துல கூடல. நீ அழுது கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானமும் சந்தோஷம் வரும் என்று சொன்னால் அதை செய்ய கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு தொழில் ஸ்தானத்திலே இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல வதிவிட வசதியா இருக்கலாம், சரீரத்தில் உள்ள பலவீனமாக இருக்கலாம், பல பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்பட்டிருக்கிற கேள்விகள், இவைகளுக்கெல்லாம் ஒரு விடுதலை வேண்டும் என்று வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் அவைகளையே நேரடியாக செய்யாவிட்டாலும் அவருக்கு 1000 வழிகள் இருக்கிறது. அந்த ஒரு வழியிலே உன்னை நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்படியா இருந்தா இதை யாருக்கு செய்வார்ன்றதுதான் நம்ம இப்ப முதல்ல தெரியணும். வசனத்துல தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசம் பண்ணுவார்கள். அப்படிதானே போட்டிருக்கு? சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசம் பண்ணுவார்கள். அவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ என்ன செய்ய மாட்ட. எல்லாருக்கும் சொல்லல, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் அவர்கள் எருசலேமிலே வாசம் பண்ணுவார்கள். அவர்களை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர், நீ அளவேனா, உன்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு நான் மறு உத்தரவு கொடுக்கிறேன். எப்படி என்றால் உருக்கமாய் இறங்கி உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறேன். முதலாவது நாம் தெரிந்து கொள்ள என்னன்னு சொன்னா, சீயோனை சேர்ந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது நாம் எல்லாரும் யாராம்? சீயோன் பிரஜைகள். அப்படித்தானே? சீயோனை சேர்ந்த பிரஜைகளாக மாறிட்டோம்.
இலங்கையில இருந்து வந்தோம். நம்ம பார்த்தாலே கேட்டா என்ன தெரியும்? நாம் இலங்கையர் என்று நல்ல முத்திரை குத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஃபார்ம்ல எழுதும் போது என்ன எழுதுவோம்? கெபோர்த் ஓர்த் என்னது? சேஹா. நாம் எங்க இப்ப மாறிட்டோம்? சுவிஸ் சிட்டிசனாக மாறிட்டோம். இப்ப நாம் எதை சார்ந்திருக்கிறோம்? நாம் அப்படியே தான் இருக்கிறோம். ஆனா நாம் இங்க ஃபார்ம்ல எப்படி மாத்தி இருக்கிறோம்? நாம் யாராக மாறிவிட்டோம் என்றால், இப்பொழுது நாம் இந்த தேசத்தாராக மாறிவிட்டோம். ஒரு காலத்தில் நாம் பாதாள பிரஜைகளாகவே இருந்தோம். பாதாளம் தான் நமக்கு சிட்டிசன். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து தம்முடைய இரத்தத்தை கொடுத்து அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நம்மை அவர் உயிர்ப்பித்து தம்மோடு இணைத்து தம்மை தம்முடைய பிரஜையாக மாற்றினார். எனவே நாம் இன்றைக்கு பரலோக பிரஜைகளாய் இருக்கிறோம். எனவே நாம் சீயோனை சார்ந்தவர்களாய் இருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இந்த இடத்துல நாம எடுக்கிறதுக்கு பாசையே படிச்சோம், பணத்தை கட்டணும். ஆனா அங்க பிரஜையாகிறதுக்கு ஒண்ணுமே கொடுக்காம அவர் நமக்கு ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். எனவே நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டு பரலோக பிரஜைகளாய் மாறிவிட்டோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படியா இருந்தா இப்ப சீயோனை சேர்ந்தவர்கள் நாம் எல்லாரும் யார் அப்படின்னா சந்தேகம் இருக்கா? இல்ல. அப்ப சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசம் பண்ணுவார்கள். எங்க பண்ணுவாங்க? எருசலேம் என்றால் கர்த்தருடைய நகரம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கிறோம், எருசலேம் என்கிறது பரிசுத்த நகரம். என்னது? பரிசுத்த நகரம். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே தீட்டுள்ள ஒன்றும் பிரவேசிப்பது இல்லை என்று போட்டிருக்கிறது. அப்படியா இருந்தா பரிசுத்த நகரத்தில் எல்லாமே என்ன எப்படி இருக்குது? பரிசுத்தமாக இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப பரிசுத்தமானது எது என்று சொன்னால் நீங்களும் நான் யாரு? பரிசுத்த 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 ஜனம், பரிசுத்தவான்கள். நாம் எல்லாரும் பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படின்னா அவர்களுக்கு பிரச்சனை வராதா? எருசலேமில் வாசம் பண்ணுகிறவங்களுக்கு பிரச்சனை வராதா? எருசலேமில் இருக்கிறவங்களுக்கு வியாதி வராதா? எருசலேமில் துன்பம் வராதா? வியாதியே வராது, துன்பமே வராது, அதெல்லாம் இல்லை. எல்லாம் நமக்கு சர்வ சாதாரணமா இருக்குது. எருசலேம்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இருக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவர்களை விடுதலை பண்ண உண்மை உள்ளவராயிருக்கிறார். அதான் சொல்றாரு, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசம் பண்ணுகிறார்கள். அவர்கள் அழுது கொண்டுதான் இருக்கிறார்கள். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, போராட்டத்தின் மேல போராட்டம், விடுதலை இல்லாமல் அழுது கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நான் அவர்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன். மனதுருக்கமாக இறங்கி அவர்களுக்கு அற்புதம் செய்ய போகிறேன். அவர்கள் இனிமேல் அழுது கொண்டிருக்க மாட்டார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, மனதுருக்கமாக நமக்கு பதில் கொடுப்பார். இப்போ ஒரு ஆள் வர்றாரு, வாசல்ல வந்து நிற்கிறார், சாப்பாடு வேணும், பசிக்குது அப்படின்னு. உடனே என்ன சொல்லுவாங்க? ஏதாவது இருந்தா பார்த்து கொடு, ஏதாவது இருந்தா பார்த்து கொடுப்பா, பசிக்குதான் அவனுக்கு அப்படின்றாங்க. ஆனால் இன்னொருவர் வருகிறார், வந்து தன்னுடைய கதை அப்படியே சொல்றாரு. இப்படி எல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னும் போது கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சில சொல்லுவாங்க தெரியுமா, அவர் கதை கேட்கவே முடியல, கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு, அவ்வளவு என்னது படாத பாடுபட்டு துக்கத்தோட. இப்ப இதனால நான் என்ன செய்ய போறேன்? அவருக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். இது எங்க இருந்து வந்தது? மனதுருக்கத்தில் இருந்து வந்தது. இன்றைக்கு மாலை வெள்ள கூப்பிடுகிற கர்த்தருடைய பிள்ளைக்கு கர்த்தர் மனதுருக்கத்தின்படி அற்புதம் செய்ய போறார்.
இறங்கி அற்புதம் செய்ய போகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப எருசலேமிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் வாசம் பண்ண வேண்டும். வேதத்தில் நீங்க பார்க்கும் பொழுது பார்ப்பீங்கன்னு சொன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் 1 அதிகாரம் 5 வசனத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு சீசர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு. நீங்க எங்கேயும் போக கூடாது, நீங்க எங்க இருக்கணும்னா எருசலேம்ல தான் இருக்கணும். எங்க போக கூடாது? எங்கேயும் போகக்கூடாது. நீங்க எங்க இருக்கணும்னு சொன்னா எருசலேம்ல தான் இருக்க வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நாம் எருசலேமிலே தங்கி வாசம் பண்ணுவோம் என்று சொன்னால் எருசலேம் பரிசுத்த நகரமாய் இருக்கிறது. எருசலேமிலே காணப்படுகிறது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும் இல்லையா? எருசலேம்ல என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? எருசலேம்ல என்ன இருக்கும்? அப்பத்தின் வீடு, சமாதானம், வேற சரி. நாம் 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் 30 அதிகாரம் 21 வசனத்தையும் நெகேமியாவுடைய புத்தகம் 12 அதிகாரம் 27 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கிறோம். எருசலேம்ல அலங்கத்தில் என்ன இருக்குமா? துதி இருக்கும், பாடல் இருக்கும், கைத்தாளம், தம்புரு, சுரமண்டலம். அதே வேளையில என்னன்னு சொன்னா எல்லாரும் மகிழ்ச்சியோடு கூட காணப்படுவார்கள். அப்படித்தானே போட்டிருக்கு? இருக்கா? மகிழ்ச்சியோடு கூட காணப்படும். அப்ப எருசலேம்ல பரிசுத்த நகரத்துல இருக்கவங்ககிட்ட என்ன இருக்கு? துதி இருக்கு, பாடல் இருக்கு, கைத்தட்டி சந்தோஷமா என்ன செய்யறாங்க? பாடி கர்த்தரை ஆர்ப்பரிக்கிற கூட்டம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் எருசலேமிலே இருக்குது. அப்ப அவங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொன்னா மகிழ்ச்சி என்று ஒன்று இருக்கிறது. நீங்க பார்ப்பீங்க சொன்னா 2 நாளாகமத்தின் புத்தகம் 30 அதிகாரம் 21 வசனத்துல, அப்படியே எருசலேமில் காணப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லா அப்ப பண்டிகை 7 நாள் அளவும் மகா ஆனந்தத்தோடு ஆசரித்தார்கள். லேவியரும் ஆசாரியரும் தினம் தினம் கர்த்தருக்கென்று பேரோசையாய் தொனிக்கும் கீத வாத்தியங்களினாலே கர்த்தரை என்ன செய்தார்களாம்? துதித்து கொண்டே இருந்தார்களாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப எருசலேம் பரிசுத்த நகரத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னா ஒருத்தர் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் போட்டிருக்கேன். என் பக்கத்தில் வந்து இருக்குது பாரு. இது என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி? போய் பக்கத்தில் இருக்கு பாரு. எருசலேம்ல ஆனந்த கழிப்பு. அன்னைக்கு வேலை செய்கிற இடத்துல பேசும்போது சொன்னாங்க, ஜாதியை பற்றி பேசினாங்க. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது சபையில் பேசினாலும் பிடிக்காது. சில பத்திரிகைகள் வரை எனக்கு பார்க்கவே பிடிக்காது. பேசிட்டு நான் கேட்டேன், ஓடுனீங்களே, ஓடும்போது குடிசைகளுக்குள்ள ஓடுனீங்களே, தண்ணி வாங்கி குடிச்சிங்களே, சாப்பிட்டீங்களே, ஜாதி என்னன்னு கேட்டிருக்கணும் அந்த நேரம். அப்ப அது உங்க கௌரவம் எங்க போச்சு? அப்ப இன்னைக்கு இங்க வந்த உடனே ஏன் அதை பத்தி பாக்குறீங்க? ஏன் அதை பத்தி சிந்திக்கிறீங்க? உங்களை இல்லை, அவங்கள கேட்டேன். இன்னைக்கு சபையில ரட்சிக்கப்பட்ட பரிசுத்த ஜாதியின் இடத்திலும் காணப்படுகிறது என்னன்னா ஜாதி, வெக்கம், வேதனை. நாம் எல்லாம் அழைக்கப்பட்ட பரிசுத்த ஜாதி. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அங்க தொழிலை வச்சு தானே ஜாதின்னு சொன்னீங்க. டொய்லெட் கழுவுனா அந்த ஜாதின்றீங்க. இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டை கழுவும் போது உயர்ந்த ஜாதி ஆயிடுறீங்களா? முந்த நாள் நான் ரெஸ்டாரண்ட்டை பேசிட்டு இருக்கும்போது அதான் நான் சொன்னேன். அவர்கிட்ட சொன்னேன், நான் கும்பிடுற ஆண்டவர் யார் வேணாலும் பிரசங்கம் பண்ணலாம், யார் வேணாலும் ஊழியம் செய்யலாம், ஆனால் நீ கும்பிடுற ஆண்டவர் உன உள்ளே போட மாட்டேன்றாரு. எங்கண்ணே அப்படின்னு நான் சொன்னேன், இந்தியாவில் பாரு, பிபிசியில் கேளு என்ன சொல்கிறாங்க, செய்யலாது. அவர் சொன்னார், இல்லை அதுக்குன்னு அந்த இதை நியமித்து வச்சு. நான் கேட்டேன், நியமித்து வச்சிருந்தா ஏன் முதலமைச்சராக வரணும்? அங்கேயே போயிருக்கணும்.
ஆனா இவனுக்கு இடம் கொடு. ஆனா என்னுடைய ஆண்டவர் அப்படி இல்லை, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே கழுவி எல்லாரையும் ஆசாரியராய் ராஜாக்களாய் தம்முடைய ஊழியக்காரராய் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னேன். எனவே தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும் சொன்னா, ஜாதி பார்க்கிறவர்களா இருக்கக்கூடாது, நமக்குள்ள ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிறது இல்ல. நாம் எல்லாரும் தேவனுடைய சபை ஒன்றே ஒன்றுதான், ஒரு மனத்தின் ஆவி ஒன்றுதான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப என்ன நடக்குது அங்க? என்ன ஒரே ஆர்ப்பரிப்பு, ஒரே துதி, ஒரே பாடல், ஒரே. அப்ப எருசலேம்ல என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? துதி, பாட்டு சத்தம், கைத்தாளம், தம்புரு, வீண எல்லாம் எதை செய்யறதுன்னா கர்த்தரை மயப்படுத்திட்டே இருக்குது. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றிட, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட, நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை. இதுதான் எருசலேம்ல இருக்க பாட்டு. மேலே பார்த்து அங்கே கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாம அவரை பரிசுத்தர் பரிசுத்தர், பூமியிலிருந்து நாம் என்ன செய்யறோம்? அவரை பரிசுத்தர் பரிசுத்தர்னு துதிச்சு கொண்டே இருக்கிறோம். அப்ப துதிக்கிறவர்கள் எல்லாரும் எங்கே இருக்கிறார்கள்? எருசலேம்ல இருக்கிறாங்க. ஆனா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில துதி குறைந்து, தேவனை பற்றி அறிகிற அறிவு, அதாவது வேத வசனத்தை ஆராய்ந்து வாசித்து தியானிக்கிறது குறைந்து, அவனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் குறைந்து, இது குறைஞ்சா அது தானாக குறைஞ்சிரும். விளங்குதா? ஜெபம் குறைந்து இப்படி போனால் அவன் எங்கே இருக்கிறான்? நல்லா கேட்டுங்க. எருசலேம்ல என்ன இருக்குதுன்னா, துதி, பாட்டு சத்தம், ஆராதனை, கர்த்தரை புகழ்றது, கர்த்தரை மகிமைப்படுறது, இதுதான் இருக்குது. இப்போ ஒரு மனுஷ வாழ்க்கையில ஜெபம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. முந்தி 1.5 மணி நேரம் ஜெபம் பண்றவன் இப்ப பார்த்தா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, நேத்து ராத்திரி பாதுகாத்தீர், முடிஞ்சு. முந்தி மணித்தியால கணக்கா வேதத்தை தியானிக்கிற மனுஷன் கலண்டர்ல இப்ப தொட்டுட்டு நீர் நல்லவரா இருக்கு போதும். முந்தி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதித்து துதிக்கிற மனுஷனுக்கு இன்னைக்கு துதிக்க முடியலன்னு சொன்னால் இவன் எங்கே இருக்கிறான்? எருசலேம் விட்டு புறம்ப வந்துட்டாரா சொல்லிட்டார். இப்ப அதை வச்சே நம்ம போவோம். எங்க? எருசலேமை விட்டு வெளியில வந்துட்டான். நல்லா கவனிங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, நம்முடைய எஸ்டேட்டுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே ஒரு பங்களா இருக்கும். அந்த பங்களாவுக்கு போகிறதுக்கு கீழே ஒன்றுமே இருக்காது, ஒரு ஒத்தேடி பாதை மாதிரி அப்படியே சின்ன வழி ஒன்று இருக்கும் இல்லையா? அங்கேருந்து அவர் கீழே இறங்கி வந்த உடனே பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், இல்லாட்டி ஏதோ ஒன்று இருக்கு. அவ்வளவு தூரம் அவர் தனிமையாக இறங்கி வரணும். அப்படித்தானே? பார்த்துருக்கீங்களா? எஸ்டேட் பக்கம் பார்த்தது இல்லையா? சரி, இல்லாட்டி இங்கேயும் எங்கேயாவது இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்குங்க போயிட்டு. ரைட். அப்போ அப்படி இருக்குது. இப்போ ஒரு மனுஷன் துதியெல்லாம் குறைஞ்ச உடனே எருசலேம்ல இருந்து வெளியில வந்துட்டான். வெளியில வந்து அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி எங்க? நேரா போறான் பாருங்க. எங்க போறான்னு சொன்னா, எங்க போறான்? எங்க போறான்? எரிகோவுக்கு போறாங்க. எங்க போறான்? வேத வசனத்திலே நாம் போவோம், வெளியில எங்கேயும் போக வேணாம், வேத வசனத்துக்குள்ளே போவோம். ரைட். நேரம் எங்க போறான்? எரிகோவுக்கு நேரா போறான். எரிகோ என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? சாபம். ஏன்னா யோசுவா சொன்னான், இந்த மதிலை கட்டுகிறவன் யாரா இருந்தாலும் சபிக்கப்பட்டவன். அப்ப எரிகோ என்கிறது சாபமாய் இருக்கிறது. இப்ப ஒரு மனுஷனை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். லூக்கா நற்செய்தி நூலுடைய புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. இல்ல, மன்னிக்கிறேன் 30ஆம் வசனம் வாசிங்க. இயேசு பிரயத்திரம்
சரி, நல்ல கவனிங்க, இந்த வசனங்களை கவனிங்க. ஒரு மனிதன் எருசலேம்ல இருந்து எங்க போனான்? இறங்கி வந்துட்டான். இறங்கினோட எங்க போறானா? இப்ப எரிகோவுக்கு நேராக போகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நான் நினைக்கிறேன் இது ஒரு இரவு நேரமாக இருக்கலாம். நீங்கள் என்னிடத்திலே மறு கேள்வி கேட்கலாம், அதை நான் சொல்றேன். ஆசாரியன் வந்தானே, லேவியன் வந்தானே, சமாரியன் வந்தானே, அவன் ராத்திரியா வந்தான்னு கேட்டிருப்பீங்க. நம்மால் கேட்கக்கூடிய ஆள் தானே. நான் சொல்றேன், ஆசாரியர் ராத்திரி, லேவியன் 2 பேரும் ஒன்னா வந்திருந்தா 2 பேரும் தேவாலயத்துக்கு போறவனா தான் இருப்பான். அவன் ராத்திரி போக மாட்டான். எப்போ போவான்? காலையில் லேவியம் போய் அங்கே பனிமுட்டை எல்லாம் வேலையும் செய்ய வேண்டிய இருக்கும். ஆசாரியன் அதுக்கு பிறகு அப்பத்தை எடுத்து வைக்கிற இந்த மாதிரி வேலை இருக்கும். ஒருத்தன் பிரயாணமாய் புறப்பட்டு போனான் அப்படின்னு இருக்கு. அவன் தான் சமாரியன். அவன் காலையில் எழுந்திரிச்சிருப்பான் தன்னுடைய பிரயாணத்தை தொடர்றது. எனவே அந்த சப்ஜெக்ட் அப்படி இருக்கட்டும். இப்ப இந்த மனுஷன் என்ன செய்யறான்னு சொன்னா, ராத்திரி ஒரு பயணம் புறப்பட்டு போகிறான். எனக்கு ஒரு பயமும் இல்லை, நான் போக முடியும் என்று சொல்லி எருசலேம்ல இருந்து எரிகோவை நோக்கி போகிறான். எரிகோவை நோக்கி போய்கொண்டிருக்கும் பொழுது அவனை திருடர்கள், அதாவது கள்ளர் அவனை பிடித்து, முதலாவது அவனுடைய மோதிரத்தை எடுத்து, அவனுடைய பணப்பையை எடுத்து, அவனுடைய பாதரட்சியை எடுத்து என்று போடாமல் ஆவியானவர் தெளிவா எழுதி வச்சிருக்காரு. என்ன தெரியுமா எழுதி வச்சிருக்காரு? என்னத்தை எடுத்துட்டாங்களா? வஸ்திரத்தை எடுத்து அதற்கு பிறகு அவனை காயப்படுத்தி அவனை குற்றுயிராய் விட்டு போனார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இரவு என்று சொல்லும் பொழுது அது நமக்குரிய ஒன்று அல்ல, தேவ பிள்ளைகளுக்குரிய ஒன்று அல்ல, அது பிசாசுக்கு சொந்தமானது. நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும். அப்ப நாம் எதுக்கு சொன்னல? ராத்திரிக்கு. இவன் எப்ப போயிருக்கான்? ராத்திரி போயிட்டான். எங்க போறான்? எருசலேமை விட்டுட்டு எரிகோவுக்கு போறான். அப்ப நீங்களும் நானும் எருசலேம்ல தங்கி இருக்கிறவங்க தானே? நானும் நீங்களும் எருசலேம்ல தங்கி இருக்கவங்களா இல்லையா? ஆமா என்றாலும் சரி. இல்லை, எங்க செஃப் முந்தி ஏசுவான், என்னடா எடுத்துக்கலாம் இப்படி இப்படின்னு. நம்ம பழகினதே அவ்வளவு தானே. செய்யறியாண்ணா, செய்யலைண்ணா, அவன் கேட்குற எல்லாம் தலையாடி தானே பழகம், வேற என்னத்தை நம்ம பழகம்? ஏதாவது ஒன்று போறியா போகலையா எல்லாம் ஒண்ணுதான். அது மாதிரி இப்ப என்னதுன்னா, இவன் புறப்பட்டு போறான். இப்ப நீங்க எல்லாம் நானெல்லாம் யாரு? எங்க வாசம் பண்ணுகிறோம்? எருசலேம்ல வாசம். எருசலேம் என்கிறது பரிசுத்த நகரம், தீட்டானதில் பிரவேசிக்கிறது இல்லை. நாம் பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம். அப்படியா இருந்தால் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உரியவர்கள் அல்ல, அந்தகாரத்தின் கிரியைக்கு அகப்பட்டவர்களும் அல்ல. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நாம் பகலுக்கு உரியவர்களாய் இருக்கிறோம். அப்படியா இருந்த கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பகலுக்குரியவர்களிடத்துல என்ன காணப்படும்? சொல்லுங்க. வெளிச்சம், வெளிச்சம் காணப்படும். வேற? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்க, சரி, ஓகே. வேற? உண்மை வசனம் அங்கே இருக்கிறது. வாசிங்க 8ஆம் வசனம். பகலுக்குரியவங்கிட்ட என்ன இருக்கணும்? முதலாவது ஐயோ விசுவாசத்துக்கு முதல்ல என்ன இருக்கணும்? தெளிந்த புத்தி இருக்கணும். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. என்ன இருக்கணும்? அதுக்கப்புறம் அவங்ககிட்ட என்ன இருக்கணும்?
விசுவாசம் இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். அப்ப உங்ககிட்ட எங்ககிட்ட நிறைவாய் காணப்படுகிறது என்ன? தெளிந்த புத்தி, விசுவாசம், அன்பு. ஏனென்றால் நாம் பகலுக்குரியவர்கள், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். போதும், அதோட போதும், அதுக்கு மேல அது வேணாம். சரியா? இப்ப இந்த திருடன் அவனிடத்திலிருந்து எதை எடுத்துக்கொண்டான் என்றால் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, வஸ்திரத்தை எடுத்துட்டு போனா அது விலை கூடனதோ விலை குறைஞ்சதோ நமக்கு தெரியாது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்க போறோம். முதலாவது ஒரு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் என்று சொன்னால், உன்னத பாட்டில் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மணவாட்டி சூலமித்தி என்ன செய்கிறாள் என்று சொன்னால், போறா. எங்க போறா? நேசரை தேடிக்கிட்டு போறா. அதுக்கு முதல்ல உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தில் நினைக்கிறேன், பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? என் நேசரை கண்டீர்களானால் எனக்கு சொல்லுங்கன்னு தேடிட்டு போறா. அப்படித்தானே இருக்கு? நேசரை இல்லையா? இருக்கா? நேசரை கண்டீங்களா அப்படின்னு 8ஆம் வசனமா? சரி, 8ஆம் வசனத்தில் இருக்கான், நேசரை கண்டீங்களா அப்படின்னு. 7ஆம் வசனத்தில் அப்படியா இருந்தா, இந்த 6ஆம் வசனம் என்னது? நேசர் போன உடனே தேடி போகிறான். ஆனா ஏற்கனவே நேசர் வீட்டுக்கு வந்து கதவை திறமா அப்படின்னு திறக்க மாட்டேன்ட்டா. இது அடிக்கடி சொல்றேன்னா ரொம்ப போ தேவையில்லைண்ணா. என்ன எல்லாம் எங்களுக்கு இப்ப ஆசீர்வாதமா இருக்குது, எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கு. நேசர் கூட இப்ப டைம் செலவழிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, பேசுறதுக்கு கிடையாது, நேசருக்காக கதவு திறக்கிறதுக்கு டைம் கிடையவே கிடையாது. எல்லாம் நிறைவா ஆசீர்வாதமா இருக்கு, எங்களுக்கு போதுமான திருப்தியா இருக்குது. நாங்க வந்த நேரம் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, அப்ப நேசர் தேவையா இருந்தது, உண்மைதான். ஆனா நேசர் என்ன தெரியுமா செஞ்சாரு? சூலமித்திக்கு, நீ நினைச்சுக்கிட்டு இருக்க என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குதுன்னு, ஆனா இதை விட ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குது உனக்கு காட்டி கொடுக்குறேன்னு கதவுல கொஞ்சம் சென்ட்டை பூசிட்டு போயிட்டார். இந்த சென்ட் வாசம் அவளை உடல. நேசர்கிட்ட விசேஷமான சென்ட் ஒன்று இருக்கு போல இருக்கே. கதவை திறந்து பார்த்தா நேசர் போயிட்டார். கதவை திறந்து பார்த்தா நேசர் அப்படி இருக்கா இல்லையா? வேதத்துல தெரியாட்டி போனா 3ங்கிறது 5ஆம் வசனம் வாசித்து பார்த்துக்குங்க. இப்ப டைம் இல்லை, ரைட்? இப்ப எதுக்காக அலைகிறா தெரியுமா? சென்ட் தேடி அலைகிறா. ஆசீர்வாதிக்கணும் ஆண்டவரே, எனக்கு இது தேவை ஆண்டவரே, அது தேவை, இது தேவை. வீட்டுக்கு வந்த நேரம் கவனிக்கல, இப்ப பின்னால அலைஞ்சிக்கிட்டு போறா. போனா நகரத்தில் திரிகிற காவலாளர் அவளை அடித்து, அலங்கத்தின் மேல் இருக்கிற காவலாளர்கள் அவளுடைய போர்வையை எடுத்துட்டாங்க. உனக்கு என்னத்துக்கடி நேசர் இல்லா நேரம் போர்வை எடுத்துட்டான். அது வேறங்க, வசனத்துக்குள்ளே இருங்க. போர்வைய போத்திட்டு போற. நேசர் நேசர் இல்லைன்னா உனக்கு என்ன போர்வை? யாரு? அலங்கத்தில் இருக்கிறவங்க யாரு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நமக்கு விரோதமா யாராவது வந்துடுவாங்களான்னு அங்க பார்த்துட்டு இருப்பான் தானே, அவன் பார்த்துட்டே இருக்கான். இது என்னன்னா ஒன்று மூடிக்கிட்டு அப்படியே வருது. வந்தோன்னு அவன் நினைச்சா ஊருக்குள்ள நமக்கு ஏதாவது தீங்கு நினைக்கத்தான் வருது அப்படின்னு ஒன்று அதை பிடிச்சி, இல்லை இல்லை நான் நேசர். உனக்கு நேசர் இல்லைன்னா புடவை தேவையில்லை. அவன் வஸ்திரத்தை எடுத்தோன்னு நிர்வாணமா போயிட்டான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா இந்த வஸ்திரத்தின் மேன்மை என்ன? எதை குறிக்கிறது ஆவிக்குரிய அர்த்தத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, மணவாளன் தன்னை ஆபரணங்களினாலும் மணவாட்டி தன்னை நகைகளினாலும் சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கு ஒப்பாக கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த விலை உயர்ந்த ஒரு வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. அதை இலவசமா கல்வாரிலிருந்து கொடுத்ததுனாலதான் அதனுடைய அருமை தெரியாம இருக்குது. என்ன செஞ்சாரா? வஸ்திரத்தை கொடுத்தாரு. ஆனால்
இந்த வஸ்திரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் இருக்கிறது என்பதை வேத வசனம் சொல்லுகிறது. அதான் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க பாத்தீங்கன்னா, இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படாதபடிக்கு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவன். தன் வஸ்திரத்தை என்ன செய்யணும்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. திருட எப்பயா திருடிட்டு போயிடுவான், ஏதோ ஒரு வகையில போயிடும் அப்படின்றதுக்காக என்ன செய்யணும்? ரொம்ப கவனமா வஸ்திரத்தை பாதுகாத்துக்கணும். வேதத்துல மத்தேயு 25 நீங்க பாத்தீங்கன்னாக்கும் 10 கன்னிகள் இருக்கிறாங்க இல்லையா? 10 கன்னிகள் இருக்காங்க. 10 கன்னிகள் யாருக்காக காத்திருக்காங்க? மணவாளனுக்கு தான் காத்திருக்காங்க. ஆனா 10 கன்னிகளும் மணவாளனுக்கு காத்திருந்தாங்க. டயர்ட்ல அப்படியே தூங்கிட்டாங்க. டயர்ட்ல தூங்கிட்டாங்க. இப்ப திடீர்னு ஒரு சத்தம். இப்ப தூங்குறவங்களுக்கு டக்குனு அந்த சத்தத்தில் எழுந்திருப்பீங்க. எப்படி? மணவாளன் வருகிறார், மணவாளன் வருகிறார். இப்ப ஒவ்வொரு ஆள் கேட்கிறார், எங்க வர்றாரு? அங்க வர்றாரு, சத்தம் வந்துருச்சு, எக்காலம் கேட்குது, வருது 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 அப்படின்னு கேட்கறாங்க. கேட்ட உடனே இப்ப என்ன செய்யறாங்களா? 10 பேருடைய தீவெட்டியும் அணைஞ்சு போச்சு. 10 பேரும் தூக்கத்தில் இருந்தாங்க. 10 பேருடைய தீவெட்டியும் அணைஞ்சு போச்சு. இப்ப சரி, மணவாளனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணி என்ன செய்யறாங்க? டக் டக் டக்குன்னு ஒவ்வொருத்தருடைய தீவெட்டியை பற்ற வைக்கிறாங்க. பற்ற வச்ச உடனே டக்குன்னு எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க, 10 வைக்கிறாங்க. இப்போ பற்ற வச்சுட்டு இருக்கும்போது பற்ற வைக்கிறாங்க, எரிய மாட்டேங்குது ஒரு தீவெட்டி. 5 பேருடைய தீவெட்டி ஆட்டி பார்க்குறாங்க, எண்ணெய் இல்லையே. கேனை பார்த்தா என்ன இல்லை. உடனே சிஸ்டர், பிரதர், எனக்கு கொஞ்சம் என்ன தாங்க, எனக்கு கொஞ்சம் என்ன தாங்க, நானும் மணவாளனை பார்க்கத்தானே போகிறேன், உங்களோட தானே நான் காத்திருந்தேன். ஒன்று புத்தியாக சொல்கிறேன் கேளுங்க, இதை கொடுத்தா உங்களுக்கு இல்லை எங்களுக்கு இல்லை, வழங்குதா? கடைசியில் 2 பேருமே என்ன செய்வோம்? மணவாளன் வரும்போது கைவிடப்பட்டு விடுவோம் இல்லையா? அதனால நீங்கள் போய் விற்கிறவங்ககிட்ட எப்பயாவது வாங்க. இது எந்த டைம் வேதத்தில் போட்டிருக்கு? எந்த டைம்? நடுராத்திரி. எவன் கடை வச்சிருக்கான் விற்கிறதுக்கு? ஒவ்வொரு வசனம் பார்த்துங்க, நடுராத்திரி. இப்போ என்னது சொல்றாங்க? நீங்க போய் வேணா வாங்கிங்க, நாங்க எப்படியாவது மணவாளனை யார பார்த்துட்டு போகணும். வஸ்திரம் பாதுகாக்கிறது தாங்க. அவங்களையும் இழுத்துட்டு போகணும், இவங்களையும் இழுத்துட்டு போறன்றதுக்கு முதல்ல நான் போறதுக்கு வழியை பார்ப்போம். விளங்குதா? ஐயோ, அவங்க பலகீனமானவங்க, எப்படியாவது இழுத்து கடைசியில் 2 பேரும் தான் நிற்போம். நீங்க உங்க பலகீனத்தை சோகப்படுத்தி நீங்க வாங்க. அதுக்காக சுவிசேஷம் சொல்ல வேணாம், அது வேற விஷயம், வேற சப்ஜெக்ட். இது குறை நேர நெரிசல் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு இழுத்துட்டு போனோம்னா நம்ம போக மாட்டோம். யாரு இவன்? ஆபிரகாமுடைய சகோதரன் லோத்து போறான். போய்கிட்டே இருக்கும்போது மனுச்சு கூப்பிட்டுருப்பா, அத்தான் கொஞ்சம் திரும்பி பார். திரும்பி பார்க்காத கத்தர் சொல்லிட்டாரு. கத்தர் இல்லப்பா, இல்ல பார்த்துக்கிட்டே இருக்கா, நீ பார்த்துக்கிட்டே நில்லுமா, நான் போறேன்னு போயிட்டான். கத்தருடைய வருகையில காணப்பட நம்ம பாதுகாத்துட்டு போக கத்தர் உதவி செய்வாராங்க. எனக்கு அருமை. அப்ப என்னது? தன் வஸ்திரத்தை பாதுகாத்துக் கொள்ளணுங்க. பெற்ற அபிஷேகத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். கர்த்தர் தந்த ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ளணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நேற்று கூட நம்முடைய சகோதரன் இங்க இருக்கும் பொழுது ஒரு காரியம் சொன்னார், பிரசங்கம் பண்ணார். என்னது? எகுவை குறித்து பிரசங்கம் பண்ணார். நல்ல அருமையான ஒரு சப்ஜெக்ட் பண்ணார். கிளீனான எகுகிட்ட என்ன தெரியுமா இருந்தது? வைராக்கியம். எதுல வைராக்கியம் தெரியுமா? ஆகாப் குடும்பத்தை அழிக்கிறதுல. ஆனா இன்னொரு பகுதி, அவன் ஆத்மாவை குறித்து கவலை இல்லாமல் போனான். கர்த்தருக்கென்று வைராக்கியமாக அநேக காரியங்களை செய்யலாம் தேவ பிள்ளையே, ஆனால் உன் ஆத்மாவை இழந்து போனால் என்ன பயன்? வேதம் அப்படித்தானே கேட்குது. நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிறவனுக்கு என்ன லாபம்? வைராக்கியம். பட்டயத்தை எடுத்துக்கிட்டான். இன்னைக்கு ஆவிக்குரிய பட்டயமே கர்த்தருடைய வசனம். போறான், ஆகாப் குடும்பத்தை தகர்த்த. நல்லது, கர்த்தருக்காக வைராக்கி. நல்ல அருமையான ஒரு செய்தி. கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளுங்க. ஆனால் என்ன சொன்னார் கடைசியில? எகு தன்னை குறித்து, தன்னுடைய ரட்சிப்பை குறித்து, தன்னுடைய ஆத்துமாவை குறித்து
அவன் சரியான முறையில் நடக்கல. இதே தான் இங்க ஏசா செய்தான். ஏசா என்ன தெரியுமா செய்தான்? அப்பா சொன்னாரு சாப்பிடணும்ப்பா அப்படின்னு. உடனே சொன்னா, நான் போயிட்டு உங்களுக்கு என்ன செய்கிறேன், நல்லா சமைச்சிட்டு வர்றேன்னு. எங்கே செஞ்சான்? போகிறான் பாருங்க. போயிட்டு ஒரு கொளுத்து ஏதாவது பிடிக்கணும், வேக வேகமாக போகிறான். போய் என்னது, அப்பாவை திருப்திப்படுத்தணும். நல்ல கொளுத்தது ஏதாவது கொண்டாந்து நல்ல கறி பண்ணி அவருக்கு கொடுக்கணும். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் சகோதரிமா, மரியாளும் மார்த்தாலும். ஏசு வீட்டுக்கு சாப்பிட வர்றேன்ட்டார். ஏசு சாப்பிட தான் வர்றேன், வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லிட்டார். சொன்னோன்னே மார்த்தாள் காலைல 2 பேக் எடுத்துக்கிட்டா. போனால் காலையில் அந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு உள்ள வெண்டைக்காய், கத்திரிக்காய், அந்த அக்காய் இந்த அக்காய் எல்லாத்தையும் அள்ளி போட்டு, மீனை வாங்கி, இறைச்சை வாங்கி, கோழியை வாங்கி, எல்லாத்தையும் வாங்கிட்டு சுமந்துட்டு வீட்டுக்கு வந்து நறுக்கிறா, இஞ்சியை நறுக்கிறா, உள்ளியை நறுக்கிறா, வெங்காயத்தை அதை வெட்டுறா, இதை வெட்டுறா, பொரிக்கிறா, செய்கிறா, மீனை பொரிக்கிறா, கறி வைக்கிறா, டெவல் வைக்கிறா, அதே வெளில பிஸ்டெக் போடுறா, எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கா. இங்கே ஒரு பக்கம் வேலை நடக்குது, இங்கே ஒரு பக்கம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நான் வேலை செய்கிறேன், அவன் சும்மா இருக்க, நான் வேலை செய்கிறேன், அவன் சும்மா இருக்க, நான் வேலை செய்கிறேன், அவன் சும்மா இருக்க. யாருக்கு சாப்பாடு போடுறா? ஏசுக்கு போடுறா. தொலைஞ்சு போடாடி சும்மா கிடையாது. மார்த்தா மாதிரி போய், இந்த மரியாள் மாதிரி போய் உட்கார. இங்கே நான் செய்கிறேன். ஏன் நீ செய்கிற? இவன் நினைச்சா அது பொரிச்ச மீனை டேஸ்ட் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பாரு. அவர் கடைசியில் என்னது, ஒண்ணுமே இல்லை, கம்ப்ளைனிங். என்ன நீர் உட்கார்ந்து நீர் ஒரு போதகராக இருந்துக்கிட்டு பேசாம இருக்கிறீரே, அவளை அனுப்புங்க. அதான சொல்ற, நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது உமக்கு தெரியும், அவளுக்கு தான் தெரியாம போட்டு, சின்ன பிள்ளையா இருக்கா, உமக்கு அறிவில்லையா? உன் சாப்பாடு நீ. அவத்தான் சரியானதை தெரிந்து கொண்டா. எது தெரிந்து கொண்டால்? நல்ல பங்க தெரிந்து கொண்டால். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஏசா போறான், போயிட்டு வேட்டையாடிட்டு எதையாவது கொண்டாந்து அப்பனுக்கு சமைச்சு கொடுக்கணும் கொண்டாராம் பாருங்க. ஆனா அதுக்கிடையில கதை மாறி போச்சு. ஏன்னா அவன் யோசிக்கல இதெல்லாம் நடக்கும், இல்லாட்டி பாதுகாக்கல. இன்னொரு வஸ்திரம் இருக்கிறது, நோவாவுடைய வஸ்திரம் விலகி போனது. அது என்னன்னு சொன்னா, தன்னை அறியாமல் வஞ்சகத்தினால் போனது. அதை நான் இப்ப பேசல, எனக்கு டைம் இல்லை, இதை மட்டும் பேசிடுவேன். அப்ப என்ன நடக்குது, போயிட்டு வர்றாரு. அதுக்கடையில் வீட்டில் ஒரு சூழ்ச்சி நடக்குது பாருங்க. வாசிங்க, ஆதியாகமத்தின் புத்தகத்தில் வாசிங்க, 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒரு முறை வாசிங்க. டக்குன்னு வாசிங்க, நேரமாவது போவோம். வாசிங்க வாசிங்க வாசிங்க. வஸ்திரங்களை எடுத்து உடுத்தி, போதும் போதும். அவளுக்கு தெரியும் என்ன சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தாலும் அப்பனுக்கு என்ன வேணும், வஸ்திரத்துல தான் பார்ப்பான். அதனால ஏசாவின் வஸ்திரங்களை எல்லாவற்றையும் அவனுக்கு உடுத்து வித்து அவனை அனுப்புறா. இப்ப ஈசாக்கு கண்ணு தெரியாது, சாரி, அவன் எதை வச்சு பார்க்கணும் சொன்னா, கூப்பிடுறான், மகனே கிட்டவா அப்படின்னு. கிட்ட போன உடனே எதை முகந்து பார்த்தான்? 27ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இருக்கு. வஸ்திரத்தை பார்த்து முகந்து பார்த்து, ஓ இந்த வஸ்திரம் வாசனை வீசுகிறது, இந்த வஸ்திரம் வாசனை வீசுகிறது, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் வைத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். 2 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவை மற்ற
மற்றவர்களுக்கு கொடுக்கிற தேவன் எப்படின்னா, ஒரு வாசனை வீசுது. இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, இவங்க பேச்சில தெரியுது, இவங்க உடையில தெரியுது, இவங்க சிந்தையில தெரியுது, இவங்க செயல்பாட்டில் தெரியுது, இவங்க நடந்து கொள்கிற முறை எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அவர்கள் போல அல்ல, இவர்களிடத்திலே காணப்படுகிறது வித்தியாசமாய் இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். படிக்காதவனாக இருந்தாலும் இயேசு கூட இருந்தா பேச்சு மாறிடணுங்க. அப்படிதான் வேதத்தில் இருக்கு. இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். எந்த காலேஜுக்கும் போல பேசுறத வச்சா தெரியுது பேதுரு யோவான் யார் கூட, ஞானவானோடு கூட இருந்தாங்க. இன்னைக்கு நாம பேசும்போது ஞானவானோடு இருக்கிறோமா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கூட போதும் இல்லதானே? சரி. வாசனை, எங்களை கொண்டு வாசனையை வீசுகிற தேவன். வஸ்திரத்தின் வாசனை, ரட்சிப்பின் வாசனை வீசுகிறது. அது வீசலன்னு சொன்னா வேற வாசனை வீசும். வேதத்தில் போட்டிருக்கு எப்படின்னா, செத்த ஈக்கள் என்ன தைலத்தையா, நல்ல தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். வாசனை வீசாட்டி நாரி போகுமா? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். நாம போகும்போது நாம ராஜாக்க, நம்ம பார்வையில வித்தியாசம் இருக்கணும், பேச்சில வித்தியாசம் இருக்கணும், நடையில வித்தியாசம். ஏன்னா இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க காட்டுறாங்க, இவங்களும் போய் ரட்சிக்கப்பட்டவங்க. நீங்க சொல்றீங்களா, சி இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒருத்தன் பார்த்தான், இந்த வேலையை வேணாம், நீர் தந்துட்டார், உமக்கே கொடுத்தான். தெரியுமா அதுன்னு? யாருக்கா எங்கேயாவது வருதா? கொடுத்துட்டான். அவர் ஒருத்தருக்காக தெரியுது. ஸ்தோத்திரம். கொடுத்தது எனக்கு வேணாம், நீரே வச்சுக்கோ. அது நல்ல புத்திசாலித்தனம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஏசா என்ன செய்தான்னு சொன்னா, வஸ்திரத்தை குறித்து அவனுக்கு கவலை இல்லை. அது போட்டும். அதான் எபிரேயருடைய புத்தகத்தில் போட்டு 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலேண்டா, ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போறான். அப்பா எனக்கு ஒண்ணுமே வைக்கலையா? இல்லப்பா, உன் வாசனை வீசிச்சின்னு நினைச்சுதா, அந்த ரட்சிப்பின் வாசனை வீசின்னு சொல்லிதான் அவனை ஆசீர்வதிச்சேன். எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டேனே அப்பா, எனக்கு ஒண்ணுமே கிடையாது. வேணா போய் அவனுக்கு வேலைக்காரனாரு, அப்படித்தான் சொல்லிட்டாரு இல்லையா? அவன் உனக்கு தலைவனா இருப்பான், நீ வேலைக்காரனாரு. ஆனா நீ வேலைக்காரனா, நீ தலைவனா இருக்க வேண்டியவன். நீ வஸ்திரத்தை குறித்து கவலை இல்லாம இருந்தியே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு வஸ்திரத்தை பாதுகாத்துக்கொள்ள நம்ம கர்த்தரும் உதவி செய்யற, நாமளும் இருக்கணும், எப்பயும் பாதுகாக்கணும். ஏன்னா வேதத்தில் பார்த்தீங்கன்னா, 2 மனிதர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து களைகளை விதைத்தான். கொஞ்சம் விழிப்போடு இருங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இதுதான் உபதேசமும் புத்தியும். ரைட். அடுத்தது இன்னொருத்தரை குறித்து காட்டுறேன், வாசிங்க. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம். இப்போ பார்த்துங்க, சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே இப்போ எருசலேமில் இல்லாமல் வெளியில் போனவங்க கதை தானே இப்போ போய்கிட்டு இருக்கு இல்லையா? அப்போ நம்ம எருசலேமில் என்ன செய்யணும்? இருந்தால் கர்த்தர் இன்னைக்கு கண்ணீரை துடைப்பார், நமக்கு உருக்கமாக இறங்கி ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இப்போ வாசிங்க 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சரி. அன்றைய தினமே 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரத்தில் இருக்கிற எம்மா ஊருக்கு போனார்கள். இவர்களும் எங்க இருந்து போறாங்க? அப்ப எருசலேமை விட்டு போனாலே கொஞ்சம் தூரம். என்னது, என்ன ஆவி? அது முதல்ல போயிட்டு அவன் போய் அடி வாங்கி காயப்பட்டு, அதெல்லாம் நான் பேசல, காயப்பட்டதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் யோசிங்க, ஏன்னா வஸ்திரத்தை மட்டும் போயிட்டான். இப்போ இவங்களும் போகிறாங்க, எருசலேமை விட்டுத்தான் எம்மாவூருக்கு போகிறாங்க. எம்மாவூருக்கு போனாலும்
அவங்க என்னத்தை சுமந்துட்டு போகிறாங்கன்னா, யாரை சுமந்துட்டு போகிறாங்க? இயேசுவை தான் சுமந்துட்டு போகிறாங்க. இயேசுவோடு தான் இருக்கிறானோ. இவங்க போகிறதுக்கு என்ன காரணம்னு தெரியாது. 11 பேர் ஒன்றா இருக்கிற இடத்துல ரூமுக்குள்ளே இருந்து 2 பேர் போகிறான். என்ன தகராறு வந்ததுன்னு தெரியாது. எவனாவது ஏதாவது சொல்லிட்டானோ தெரியல, இல்லாட்டி போனால் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல. 11 இப்போ என்ன ஆயிடுச்சு, 9 ஆயிடுச்சு. 2 வெளியில் போச்சு. உங்களோட நாங்கள் இருக்கவே முடியாது, நாங்கள் போகிறோம் போகிறாங்க. ஆனால் யாரை வச்சுட்டு போகிறாங்க? இயேசுவோட தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க வழியில் போகிறாங்க. போனால் என்னத்தோட போகிறாங்க? இயேசுவோட போகிறாங்க. முகத்தில் துக்கத்தோட போகிறாங்க. 11 பேர் ஒன்றா இருந்து 2 பேர் போனால் இவ்வளோ துக்கம் தானே. துக்கத்தோடு போகும்போது இயேசு போகிறாரு. எப்பா என்னப்பா அப்படின்னு. ஏன் நீர் இது ஒன்றும் கேள்விப்படலையா? நடந்தது ஒன்றும் தெரியாதா நமக்கு? அதான் நாங்கள் போகிறோம். ஆண்டவர் சொன்னார், சி அப்படியெல்லாம் இல்லைப்பா, இந்த வார்த்தையை தர்றேன், இந்த வார்த்தையினால கொஞ்சம் பலப்பட்ட உடனே வார்த்தை கேட்க 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 கொழுந்து விட்டு எரியுதான். எரிஞ்ச உடனே என்ன டைம் தெரியுமா? என்ன டைம் இது? என்னது? பைபிள் ஸ்டடி மாதிரி தான். உங்கள்கிட்ட நான் ஏன் கேட்குறேன்னு நாம நல்லா படிக்கணும். சொல்லுங்க. சாயங்காலம் ஆகும்போது இந்த டிஸ்கஷன்ல நடக்குது. அப்படின்னா இவங்க பகல் நேரத்தில் தான் என்ன செய்யறாங்க? இவங்க இருட்டில் போகல, அவன் இருட்டில் போனான். இவங்க இருட்டில் போகல, ஏன்னா இவர்கள் பகலுக்குரியவர்கள். நடந்து போயிடறாங்க. இப்போ அப்படியே போகும்போது சாயங்காலம் ஆயிடுது. இவங்க இருட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னா வஸ்திரத்தை இழந்துருவாங்க, இவங்க காயப்படுத்தப்படுவாங்க, இவங்க குற்றூராய் விடப்படுவாங்கன்றதுக்காக இயேசு என்ன செய்தார் சொன்னா, அவங்க கிட்ட போயிட்டு சொல்றாரு, எப்பா அப்படியெல்லாம் இல்லப்பா, இப்படிதான்ப்பா, இதுதான்ப்பா, அதுதான்ப்பான்னு சொல்லி பல காரியங்களை கற்றுக் கொடுத்த உடனே 33ஆம் வசனத்தை வாசிங்க. எப்ப? நாளை காலையில போகணும்ல, நாளைக்கு காலையில போவோன்னு சொல்லல. எப்பயா? அந்நேரமே எழுந்து போதும். எங்க போறாங்க? இப்ப எங்க இருந்து வந்தாங்க? வந்து 2 மணித்தியாலும் கூட ஆகல. வசனம் உள்ள போன உடனே ஆவியில ஒரு அனல் கொண்ட உடனே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, உடனே நம்ம இங்க இருக்க கூடாது, எம்மாவூர்ல இருந்தோம்னாக்க நம்ம இருள் மூடிடும், எனவே எருசலேமுக்கு ஓடிடும்னு ஓடுறாங்க. எருசலேமுக்கு போனோன்னு அங்க பேதுரு இருக்கார். அவர் வாழ்க்கையே பெரும் வாழ்க்கை. பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒரு காலத்தில் எப்படி, ஆண்டவரே மகாக மாறிட்டு அப்படிதான் சொன்னார். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நான் உங்களுக்கு. ஆனால் அவனை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வேதத்தில் வாசித்து பாருங்கள் ஒரு வசனத்தை. 22ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். என்னதான் இப்ப தூரத்தில் பின் சென்றவன் ஏன் தூரத்தில் பின் சென்றான்? பார்க்கிறான் ஒருத்தன் போகும்போது அவங்க எல்லாம் பிடிச்சிட்டு இங்க வா இது தூக்க அப்படின்னு வஸ்திரத்தை கழட்டிட்டு அவன் ஓடுறான். இன்னொருத்தனை அடிச்சு சிலுவை தூக்க. இதெல்லாம் பார்த்தோன்ன பேதுரு, ஐயோ இந்த மாதிரி போராட்டம் சோதனை எல்லாம் வேணான்னு கொஞ்சம் தூரம் போனவன் தான். இப்ப கதவு தட்டினோட முன்னால நிக்கிறான். நின்னா இந்த எம்மா ஊருக்கு போன சீசர்மார் 2 பேர் திரும்பி வந்திருக்கிறாங்க. எம்மா ஊருக்கு போன சீசர்மார் 2 பேரும் வந்த உடனே யாரு இப்ப பேதுரு? யாரு? பிரதான சீசர். அவர் தான் லீடர். என்ன நீங்க போனீங்களா 2 பேரும் பெருசா போனீங்களே, திரும்பி வந்துட்டீங்களா? இல்லைங்க. வாங்க பிரதர்ஸ், வாங்க, 9 பேர் நாங்க இருக்கிறோம், எங்களோட சேருங்க. அந்த 9 பேரோட 2 பேர் சேர்ந்த உடனே எருசலேம்ல என்ன நடக்கும்னு இயேசு சொன்னாரோ 1:8 அது நிறைவேறினது. என்ன சொன்னாரு? அப்போஸ்தலர் 1:8
தரித்திருங்கள், உன்னதத்திலிருந்து ஆவி உங்கள் மேல் ஊற்றப்படும் என்று சொன்ன போது அந்த 11 பேரும் ஒரு மனத்தின் ஆவியோடு கூட ஒன்று கூடி இருந்த இடத்துல 120 பேராக மாறி அவர்கள் தரித்திருக்கிறார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அப்பொழுது பேதுரு எழுந்து நிற்கிறான். தனியா இல்ல, என்ன தானே ஆண்டவர் அழைச்சாரு, நான் தான் இல்ல 11 பேர் எழுந்து, அப்படித்தான் போட்டிருக்கு. 11 பேரோடு கூட எழுந்து நின்று, நீங்கள் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். நாங்க 11 பேரும் சாட்சி. நாங்க 11 பேரும் எப்ப இந்த 2 பேரும் வந்து சேர்ந்த உடனே ஐக்கியம் பலப்படும் பொழுது, ஒரு மனத்தின் ஆவி வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே நிறைவாக ஊற்று. சபையில ஒரு மனத்தின் ஆவி வரும் பொழுது கர்த்தர் நிறைவாய் ஊற்றுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அவங்க கிட்ட இருந்தது என்னன்னா, வஸ்திரம் காணாம போகாதபடிக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். இன்னைக்கு மாலை வேளை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ எருசலேமை விட்டு கொஞ்சம் தூரம் போகிறதுனால தான் கர்த்தர் உன்னை இந்த மாலை வேளை சந்திக்கிறார், உன்னோடு கூட பேசுகிறார். நீ இந்த இணைப்பில் இணைந்து ஒரு மனத்தின் ஆவியோடு கூட இருக்கும் பொழுது, தேவ ஆவியானவர் உனக்குள்ளே ஊற்றும் பொழுது சபையை கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். விளங்காதவர்கள் ஒரு அலையிலையோ சொல்லுங்கள். சரி, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எருசலேம்ல தரித்திருக்கிறவங்க அவங்க அழ தேவையில்லை, கூப்பிடுகிற சத்தத்துக்கு நான் செவி கொடுத்து அவர்களுக்கு நான் மறு உத்தரவு கொடுப்பேன். மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொன்னா காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பேன். 3 காரியத்தை காட்டி கொடுத்துட்டு நாம் ஜெபிக்க போறோம். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன், அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆகார் தன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு போகிறாள். போகிற வழியிலே தண்ணீர் தீர்ந்து போனது. தண்ணீர் தீர்ந்து போனதுனாலே தண்ணீர் இல்லாம இப்ப என்ன செய்ய போறான்? பிள்ளை சாக போறான். அப்ப எவ்வளவு தூரம் பயணமா இருந்திருக்கும் பாருங்க. பெத்த பிள்ளை சாகிறதை என் கண்ணால நான் பார்க்க முடியாது என்று சொல்லி ஒரு இடத்துல வைத்து விட்டு தூரத்துல போய் அழுகிற, ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவனே, என் பிள்ளை சாகிறதை என்னால பார்க்கவே முடியாது என்று சொல்லி அவள் கண்ணீரோடு கூட அழும் பொழுது ஆண்டவர் அவள் சத்தத்தையும் கேட்டார். வேறும் சொல்லுகிறது, பிள்ளையின் சத்தத்தையும் கர்த்தர் கேட்டார். நம்ம ஆண்டவர் கேட்கிறவரா இருக்கிறார். வேறும் சொல்லுகிறது, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. கேட்க கூடாதபடிக்கு ஆண்டவர் உடனே கேட்டு சொன்னாரு, ஆகாரே ஆகாரே கவலைப்படாத, ஆகாரே 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 கவலைப்படாத, இந்த இருக்கு தண்ணிமா, நீயும் குடி, உன் பிள்ளைக்கும் கொடு. இன்னைக்கு வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் போராட்டமாய் இருக்கிறது. எங்களுக்கு யாருமே உதவி இல்லை என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ சீயோனை சார்ந்தவனாக எருசலேமிலே தங்கி தரிப்பாய் என்று சொன்னால், நீ கூப்பிடும் பொழுது இந்த மாலை வெள்ளே ஆகாருடைய சத்தத்தையும் பிள்ளையினுடைய சத்தத்தையும் கேட்ட கர்த்தர் உன்னுடைய சத்தத்தையும் கேட்டு உனக்கும் மறு உத்தரவு கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இல்லை இல்லை. கர்த்தனை மாலை வெள்ளை கேட்பார், ஓ சத்தத்தை கேட்பார். நீ முதல்ல எருசலேம்ல தங்கி இருக்கணும். உன் வாழ்க்கையில துதி குறைஞ்சிருச்சு, வேத வாசிப்பு குறைஞ்சிருச்சு, ஜெபம் குறைஞ்சிருச்சுன்னா முதலாவது நீ ஒன்று சரி செய். நேரத்தை கூட்டி வேண்டவர் உங்களோட ஊரில் உள்ள ஆள் கூட டெலிஃபோன் எனக்கு தயவு சொல்லிட்டு 5 மணிலேருந்து 7 மணி வரை கிடைங்க. அதுக்கு மேலே யார் அடித்தாலும் எடுக்க மாட்டேன். அதுக்கு பிறகு முக்கியமான கோளாக இருந்தால் நீங்கள் எனக்கு ராத்திரியாக இருந்தாலும் அடிச்சிங்கன்னு நான் எடுப்பேன். மற்றபடி ஹலோ எப்படி இருக்கிறீங்க கேட்க யார் அடிக்கணும். ஏன்னா இப்போ கோல் கூட வந்துச்சு, நம்ம ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் போகுது. அது கடைசியில் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும். யார் அடிக்கிறேன்னா 5லேருந்து 7 மணி வரை கிடைங்க, அதுக்கு மேலே இல்லை. சரி, இன்னைக்கு பாருங்க எத்தனை மணித்தியாலம் வேணாலும் டெலிஃபோனில் எப்படி இருக்கு,
எப்பா கதை அந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் எத்தனையோ காரியம் எல்லாம் நல்லதான். ஆனால் தேவனோடு செலவழிக்கிற நேரம் என்ன? ஆண்டவரை புகழுகிற நேரம் என்ன? வேதத்தை தியானிக்கிற நேரம் என்ன? ஜெபம் பண்ற நேரம் என்ன? இன்னைக்கு அதை கூட்டுவோம். எருசலேமில் தங்கி இருப்போம்னா கர்த்தர் இன்னைக்கு ஆகாருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு பதில் கொடுக்கணும்னு வராங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும். பண்ணாடி போனால் ராத்திரி போய் பண்ணுங்க. அடுத்தது வாசிக்கலாம் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம். இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சரி, எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மோசைக்கு சொன்னது போல சொல்றாரு, நீ மோவாபின் மலைகளில் போய் அங்கே ஏறி உட்காந்து என்ன செய், கண்ணை மூடி தூங்குப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி எசேக்கியாவை சொல்லிட்டாரு. வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டு வா அப்படின்னு. அவன் என்னென்ன திட்டம் பண்ணி வச்சுருந்தான்னு தெரில. உடனே ஒரு வார்த்தை பண்ணலை, யாருக்கிட்டையும் சொல்லலை, ஏசாயா கிட்ட கூட சொல்லலை. சுவர்புறமாக திரும்பி ஆண்டவரை பார்த்தான். ஆண்டவரே, என்னுடைய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இன்னும் கொஞ்ச நாள் நான் ஜீவிக்கணும் ஆண்டவரே. இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு உயிர் வாழணும் ஆண்டவரே. என் காரியத்தை நிறைவேற்றணும் ஆண்டவரே. எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தாங்க. இல்லை 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 இல்லை, ஏன்னா காலங்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது, நம்முடைய ஜீவனும் கர்த்தருடைய கருத்தில் இருக்கு. இல்லை இல்லை, நான் தரமாட்டேன்னு சொல்லலை. ஏசாயா முன்னுக்கு வேகமாக போகிறாரு. ஏசாயா நில்லு, திரும்பி உள்ள போ. எசேக்கியாவுக்கு போய் சொல்லு, 15 வருஷத்தை கூட்டி கொடுத்துட்டேன். 15 வருஷம் அவனை கூட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லுப்பா. நான் அவன் கண்ணீரை கண்டேன், அவனுடைய வேண்டுதலின் சத்தத்தை கேட்டேன். இன்னைக்கு தேவப்பிள்ளை சரத்தில் பலகீனமாக இருக்கிறேன். எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். நாங்கள் ஜெபம் பண்ணல, நீ கத்தரை பாரு, கத்த செய்வோம். 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜெபம் பண்ணுவோம், வாசிங்க. எங்கள் தேவனே, நீர் அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. அடுத்தது, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. யோசபாத் ராஜாவுக்கு செய்தி வந்துருச்சு, ஏராளமான ஒரு கூட்டம் வருதையா. அப்படியா, என்ன செய்யறது தெரியலையே. ஆனா யோசபாத்துக்கு ஒரு காரியம் ஞாபகத்தில் இருந்திருக்கும். ஆசாவுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அந்த நேரத்தில் அவ ஒரு ஜெபம் பண்ணினானாம். நீங்க பாத்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காயிலும் பலவீனனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் தான் ஆண்டவரே என்று சொன்ன ஜெபம் ஒருவேளை யோசபாத்துக்கு தெரிந்திருக்கலாம். யோசபாத் இப்ப ஜெபிக்கிறான், ஆண்டவரே, எங்களை நிர்மூலமாக்கும்படி ஒரு பெரிய திரளான கூட்டம் இப்ப புறப்பட்டு வருது ஐயா. எங்க கிட்ட பலன் இல்ல, அவர்களுக்கு முன்பதாக எங்களுக்கு நிக்க முடியாது. ஆனா என்ன செய்யணும்ன்றது எங்களுக்கு தெரியல ஐயா, எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினான். இன்னைக்கு மாலை வேளை கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அநேக போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சூழ்ந்து இருக்கிறது. எங்களுக்கு என்ன செய்ய தெரியாம இருக்கிறோம், எங்க கிட்ட பலன் இல்லையே என்று சொல்லுவாய் என்று சொன்னால், நீ மனிதனுடைய முகத்தை நோக்கி பாராதபடிக்கு
பலனுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிற கர்த்தரை நோக்கி பார்ப்பாய் என்று சொன்னால், இந்த மாலையிலே கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உன் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்வார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். உன் தொழில் ஸ்தானத்தில் ஒரு அற்புதம் செய்வார். உன் சரீரத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். செய்ய வேண்டியதில் என்ன தெரியுமா? ஆண்டவர் நோக்கி பார்க்கணுங்க. ஆண்டவரே, முதலாவது என்கிட்ட பலன் இல்லை ஆண்டவரே, ஆனா பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிற கர்த்தரையா. ஒருவேளை நீங்க என்கிட்ட கேட்கலாம், எல்லாம் நடக்கணும் எங்கய்யா, எல்லாம் நடக்கும் எங்கய்யா? நான் வெளியில இருந்து கதை ஒன்றும் சொல்லலை. எங்க நடக்கும்? காற்றையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு. அது நம்ம ஆண்டவர். உனக்கு எங்க இருந்து வரும்ன்றதல்ல, சியோன்ல வாசம் பண்ணுகிறவர், வடதிசையில் சியோன்ல இருக்கிற கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்யறதுக்கு இன்றைக்கும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் பலனுள்ள ஒரு தேவன். ஒரு காரியத்தை காட்டி கொடுத்து நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். வாசிங்க 1 சாமுவேல் புத்தகம் 23ஆம் அதிகாரம். தெளிவா வாசிக்கணும். 1 சாமுவேல் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 26ல இருந்து 29 வரைக்கும். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பிப்போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்திலே படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்துக்கு சேலா அம்மாலிபோத் என்று பெயரிட்டார்கள். என்னது? சவுல் தாவீதை என்னைக்காவது பழி வாங்குவேன், உயிரோட வைக்க மாட்டேன். ஏன்னா அவன் உயிரோட இருக்க வரைக்கும் நான் என்ன செய்ய முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது. ஊரூரா தேடி போறான், அங்க போறான், இங்க போறான், அங்க போறான், இங்க போறான். கடைசியில் ஒரு இடம் வந்தாச்சு. தாவீது இந்த மலையில இருக்கிறான், சவுலும் அவனுடைய சேனையும் சுத்தி இருக்குது. தாவீதுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. அப்படித்தானே இருக்கு. தாவீதுக்கு தப்பி போவோம் என்கிறதுக்கு எந்த சாத்திய கூறும் கிடையாது ஐயா. ஆனா சவுல் தலையை வாங்குறதுக்கு தாவீதுக்கு எத்தனையோ சந்தர்ப்பம் கிடைச்சு, அவன் வாங்கல. ஆனா இவனை வாங்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் கிடைச்சிருக்கு. விட மாட்டான், கட்டாயம் வாங்கிடுவான். ஏன்னா ஆசாரியர்களே கொன்னான் சவுல் தாவீது நிமித்தமாக. எனவே இந்த நேரத்தில் தாவீது ஒரே ஒரு காரியம் செஞ்சிருப்பான். இஸ்ரவேலின் தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, உருக்கமா இறங்குறவரே, தப்பிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கிறது? நான் உனக்கு பலம் தர, நீ சண்டை பிடின்ற, கொஞ்சம் பாரு நான் யாருன்றது அப்படின்னு. இவன் உனக்கு சத்துரு, அவன் சத்துருவை கொண்டே உன்னை பாதுகாக்கிறேன், அவன் சத்துருவை கொண்டே உன்னை பாதுகாக்கிறேன். இங்க முன்னேறி போக போக ஆண்டவர் அங்க பெலிஸ்தீனை ஏவி விடுறாரு. இப்ப நீ போ, தேசத்தை பிடிக்கலாம், இப்ப போ. அவன் வர்றான். வரும் பொழுது ஒருத்தனை சொல்றாரு, இந்த பார் வர்றான், தேசத்தை காலி பண்ண போறான், உடனே போய் சவுலுக்கு செய்தியை கொடு. சவுல் கிட்ட அவன் ஓடி வரான். வந்த தாவீது கிட்ட மெனக்கட்டு இருக்கிற ஐயா, இவனை இப்ப விட்டு பிறகு பிடிச்சிக்கலாம். அங்க பாரு ஒரு பெரிய கூட்டம் வருது, அங்க போ. எல்லாரும் எங்க ஓடுறான்? பெலிஸ்தீன். தாவீது நோமனா ரிலீஸா, உன் வேலை செய்யற இடத்துல உனக்கு விரோதமா வர்றவனை வைத்தே கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரதுக்கு உண்மையுள்ளவரா இருக்கார். உனக்கு விரோதமா பெருசா படைய சேர்த்துட்டு வரலாம், சத்துருவை கொண்டே உனக்கு ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் கொடுக்க சில நேரம் கர்த்தர் நமக்கு உதவி செய்யறதுக்கு உண்மையுள்ளவரா இருக்கார். எனவே வஸ்திரத்தை பாதுகாத்துக்குங்க, வஸ்திரத்தை இழந்து போகாதீங்க. அவன் ராத்திரி போயிட்டு வஸ்திரம் இழந்தோன்னு ஒரு பாட்டு படிச்சிருப்பான். என்ன பாட்டு படிச்சிருப்பான் தெரியுமா? என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன், இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இப்போ நம்பித்தானே உனக்கு வஸ்திரம் கொடுத்தாரு, பாதுகாத்துக்கோ. எருசலேமை விட்டு போகாத.
வஸ்திரத்தை பாதுகாத்துக்கோ. துதியின் ஆடையினால நிறைந்திரு, தேவ வசனத்தினால் நிறைந்திரு, கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திரு. பரிசுத்த நகரத்துக்குள்ள நீ இருக்கிற உன் பரிசுத்த வாழ்க்கை இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த மாலை வேளை உனக்கு அற்புதம் செய்யணும். செய்தி எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வருது இல்லையா? அப்படின்னு ஜோமனும் கொஞ்ச நேரம் ஜோமனும் நீங்களா